வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி. காலிஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, அரிசி மாவு. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மல்லி இலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மல்லி இலை, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இந்த காலிஃப்ளவரில் போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். தேவையான கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சமாக லெமன், தேவையான அளவு உப்பு இவ்வளோ போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் போட்டு விரசி வச்சுருந்த காலிஃப்ளவர் ரெடி ஆயாச்சு. இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. இனி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது பார்க்கவே சூப்பராக இருக்கும். க்ரீன் அண்ட் கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா நமக்கு எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு சொல்லலாம். காலிஃப்ளவர் மல்லிகை இதோட பேர். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ சூப்பரான நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் மல்லிகை ரெடி ஆயாச்சு. இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.